என்ன தகவல்னாக்க சூப்பர் எக்ஸல் வண்டி இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்டிங் ஆயில் பிக்கப் ஆயில் மாற்றினேன். மாற்றுறதுக்கு என்னென்னா இந்த சால்ட்ரிங்கு ஈயா பேஸ்ட் எல்லாமே நானே வாங்கி வச்சுருக்கேன். இது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சால்ட்ரிங்கில் 10 வைக்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஹீட் ஆச்சுன்னா நல்லா ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டில் லைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா புகையாக வர்றேன். எடுத்துகிட்டு இந்த வயர் இருக்கா, இந்த வயரில் மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஒரு தட்டு இல்லை லைட்டாக தட்டிங்கன்னா போதும், தனியாக வயர்னா வந்துடும். அதாவது லைட்டாக வச்சுக்கிட்டு இழுத்திங்கனால வயர் எல்லாமே தனியாக வந்துடும். இந்த ஹீட் பண்ணி இழுத்திங்கனால ரொம்ப ஈஸியானது. நம்ம தெரியலேன்னு சொல்லி வெளியிலேருந்து பார்க்குற வரைக்கும் தான் அது பெருசாக தெரியும். இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக பற்ற வைக்கலாம். அதனால் இந்த காயிலாம் போச்சுனாக்கு நீங்கள் சால்ட்ரிங் வாங்கி வச்சுக்கிறோங்க. வாங்கி வச்சு நீங்களே பற்ற ரொம்ப அதிக அமௌண்ட்டும் வராதுன்னா அதிகபட்சம் நான் வாங்கி 15 வருஷம் இருக்குது, இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி ஒர்க் ஷாப்புக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி பட்டையாக உள்ளது வாங்க. எலக்ட்ரிஷியன் இந்த குத்தூசி மாதிரி வாங்குவாங்க, அது நம்மளுக்கு பெரும்பாலும் யூஸ் ஆகாது. ஒர்க் ஷாப்பில் வாங்குறவங்க இந்த மாதிரி பட்டையாக இருக்கிறாப்புல வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் சால்ட்ரிங் எல்லாம். ஏன்னா நைட்டு 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு ஒரு வேலை சால்ட்ரிங் பண்ணணும் காயில் அப்படின்னாக்க நம்ம இன்னொரு நாளில் தேடணும். இல்லாட்டினா அது அந்த சூழ்நிலையில் எப்படி இருப்பா என்னங்கிறது தெரியாது. இதே இது உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்க நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி இதை காயில் பற்ற வைக்கிறதுனா. இது போய் தனியாக பழகணும்னு தேவையில்லை. வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இதுனா. இது ஸ்டார்டிங் ஆயில் சூப்பர் எக்ஸல் ஒரிஜினல் 262 ரூபா, பிக்கப் காயில் 72 ரூபா ஒரிஜினல். நம்ம காயில்லாம் போச்சுன்னா நீங்களே மாற்றி விட்டுருங்க. அதாவது கரண்ட்டுகளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மேலே பவர் காயில் இருக்குங்க. பவர் காயில் வேறு வண்டியில் உள்ள கழட்டி போட்டு பாருங்கள். கழட்டி போட்டு அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கழட்டி போட்டு அதேமாதிரி கரண்ட் வரல அப்படிங்கிறப்போ ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அப்போ இன்னைக்கு அது வேறு காயில் போட்டு கரண்ட் வரலனாக்க உள்ள ஸ்டார்டிங் ஆயில் பிக்கப் காயிலுக்கு 2 காயிலுமே மாற்றி விடுங்க. போன காயில் மாற்ற வேணாம், ஏன்னா இது ரேட்டு கம்மி. இன்னொன்று ஒட்டே மாற்றி விட்டால் திருப்பி நம்ம அதை பிரிக்க வேண்டியதில்லை. அதனால சொல்கிறேன், சூப்பர் எக்ஸலை பொறுத்தளவு விலை குறவுனால சொல்கிறேன், விலை ரொம்ப கம்மியானது காயிலாம். அதனால கம்ப்ளைண்ட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 3 காயில் கூட மாற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மழை தண்ணியில் மட்டும் நனைஞ்சா மறுபடியும் போகத்தான் செய்யும். அது கஸ்டமர்கிட்ட விவரத்தை சொல்லி கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் கரண்ட் வரலைன்னா 3 காயில் ஒரே ஊரில் மாற்றி விட்ருங்க. ஒன்று அந்த மேலே உள்ள காயில் பவர் காயில் கழட்டி இன்னொரு வண்டியில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கணுங்க, இந்த 2 காயில் மாற்றி விட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதில் நீங்கள் அலைய கொலைய ஒன்று காயில் செக் பண்ண எதுவுமே தேவையில்லை. அதில் அந்த காயில் நல்லா இருந்துச்சுன்னா இந்த 2 காயில் அவ்வளோதான். இதில் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றாமல் விடாயே கலெக்டராக கழட்டி 2ஐயும் மாற்றி விட்ருங்க. ஏன்னா 2மே ரேட்டு கம்மியானது. இந்த சால்ட்ரிங் பெஸ்ட்னா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல வேலையை முடிச்சிடலாம். வேலையை ரொம்ப ஈஸியாக அமையும். அதுக்குள்ள அமௌண்ட்டு நீங்களும் வாங்கிக்கலாம்.